ஓகே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல 5th சம் பார்க்கலாம். சரியா? ரொம்ப ஈஸி சம் தான்ப்பா. எக்ஸசைஸ் 3.9ல ரொம்ப ஈஸி சம். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்தே பார்த்துட்டு 5th சம் வரணும். சரியா? அப்பதான் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 1, 2, 3 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல. வெறும் பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சரியா? கொடுக்கல. இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்க மார்க் பண்ணி லைன் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஹிண்ட். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வழக்கம் போல அந்த எஸ் தான் கேட்குறாங்க. எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் தான் கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பி மார்க் பண்ணுவோமா? பிக்கு என்ன இருக்கு? 5,3 இருக்கு. 5-ஐ எக்ஸ்ல பாருங்க, 3-ஐ ஒய்ல பாருங்க. ஸோ 5, 3 இந்த பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிக்கலாமா? வேலை முடிஞ்சது. பி மார்க் பண்ணேன். புரிஞ்சதா இது? அடுத்தது கியூ மார்க் பண்ணுங்க. -3, 3 -3-ஐ எக்ஸ்ல பாருங்க, 3-ஐ ஒய்ல பாருங்க. கியூ மார்க் பண்ணியாச்சா? மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆர் பாருங்க. -3, -4 எக்ஸ்ல பாருங்க, ஒய்ல பாருங்க. ஸோ -3, -4. இப்போ எஸ் நான் கண்டுபிடிக்கணும். அந்த எஸ் எப்படி இருக்கணும்? நான் போடுற அந்த பாயிண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் லைன் வரையறேன். எஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் வரைச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க நல்லா கவனி. இப்படி நிக்குது சம்மு. சரியா? அவங்க எனக்கு ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட்லயே நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையட்டா? இந்த பாயிண்ட்லயே நான் ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன். நல்லா கவனிங்கப்பா. ஸ்கேலை வச்சு நீங்களும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்கேல் எடுத்துறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, எஸ்ன்ற அந்த பாயிண்ட் எந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இதுதான்ப்பா நம்மளோட எஸ். இதுதான் அவனுங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட். ஓகேவா? இப்போ எஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸை பாருங்க. எக்ஸுக்கு நேரா எக்ஸ்ல எந்த இடத்துல இருக்கு? 5க்கு நேரா இருக்கு. அடுத்தது இப்போ ஒய்யை பாருங்க. ஒய்ல என்ன இருக்கு? -4 இருக்கு. அப்போ என்னோட எக்ஸ் வேல்யூ என்னது? எஸ் வேல்யூ. ஸோ 5 - 4 தான் என்னோட ஆன்சர். ஸோ இதை எடுத்து எழுதணும். சரியா? அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்குறேன். ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? தி கோஆர்டினேட். இது டெஃபினட்டா கிராஃப் போட்டு தான்ப்பா கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் போடணும். த கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸ் எஸ் இஸ் 5, -4. இதுதான்ப்பா உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ டியூஷன், ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7th படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்பயே
ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே இப்பத்துலேருந்தே கத்துக் குடுத்துடலாம். உங்க தம்பி, தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க. சரியா? தேங்க் யூ.